வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய வார்த்தையோடு இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில கர்த்தர் தன்னுடைய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இடைப்பட வேண்டும், கர்த்தர் பேச வேண்டும். உங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, உங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தாழ்த்தி காத்திருந்த சாமுவேலை போல நீர் பேசும்படியாய் பரிசுத்தாவியானவர்களோடு கூட இடைவிடும்படியாய் எங்களை தாழ்த்தி நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும், கர்த்தர் எங்களோடு கூட இடைவிடும், கர்த்தர் எங்களோடு கூட ஒரே வார்த்தைகளை கொண்டு ஒரே எங்களோடு பேசும்படியாய் தாழ்த்தி இந்த கர்த்தர் கனமகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் 41 சம்பவங்களை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போவது 41வது சம்பவம். இது கடந்த வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அல்பேயுவின் குமாரனாகிய லேவியை ஊழியத்திற்கு அழைத்தார் என்று மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அந்த சம்பவத்திலே நான் சொல்லியிருந்தேன், அந்த சம்பவம் 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 4வதான யோவான் சுவிசேஷத்துல இந்த சம்பவம் காணப்படவில்லை. ஆனா மற்ற 3 பேரும், மத்தேயுவும், மார்க்குவும், லூக்காவும் இந்த சம்பவத்தை அவர்கள் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தோடு ஒட்டி நடந்த அடுத்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு நம்ம முதலாவது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகம் தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் போது அவர்கள் உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், ஈரலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை 17வது வசனம், புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது 2ம் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஊழியத்துல அவர் அநேக ஜனங்களோடு அவர் பேசிக்கொண்டு இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஜனங்கள் கேள்வி கேட்கும் போது அவர் பதில் சொல்வதும், பல சமயங்களில் கேள்விகளுக்கு பதிலாக அவரே கேள்விகள் கேட்பதுமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சம்பவமும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான். இதுல நம்ம இதை தியானிப்பதற்கு முன்பாக, இந்த பகுதியை தியானிப்பதற்கு முன்பதாக, இந்த ஹோல் நம்ம போன வாரம் தியானிச்ச அதனுடைய தொடர்ச்சியாக இது காணப்படுகிறபடினால நம்ம அதுல என்ன தியானித்தோம் என்பதையும் சிறிது நம்ம ஞாபகப்படுத்தினா நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அங்கு என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்து அவர் நடந்து போகிறார், ஆயத்துறையை கடந்து போகிறார். அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற லேவியை பார்த்து அவனை அழைக்கிறார். அந்த லேவியை பார்த்து என்ன சொல்றார், அவனுடைய தகப்பனுடைய பெயர் அல்பேயு என்று நம்ம வாசிக்கிறோம். அது மார்க்கு சுவிசேஷத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் ஆயக்காரனாக இருந்தவன், அவனுடைய பெயர் மத்தேயு என்று மற்ற சுவிசேஷங்கள்ல, லூக்காவினுடைய சுவிசேஷத்துல அப்படி குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த லேவி, மத்தேயு, அல்பேயுவின் குமாரன், இவங்க எல்லாரும் ஒரே ஆள் தான். அந்த மத்தேயுவை ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைச்ச உடனே அவன் என்ன பண்றான்? அவன் அந்த ஆயத்துறையை விட்டு, அதை விட்டு அப்படியே இயேசுவை பின்பற்றுகிறவனாக அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அது மட்டும் இல்ல, அப்படி அவன் இயேசுவை பின்பற்றி வந்தவன், அவன் என்ன செய்கிறான்? உடனடியாக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து என்னுடைய பாவத்திலிருந்தும், என்னுடைய சாபத்திலிருந்தும், என்னுடைய அக்கிரமங்களிலிருந்தும், என்னுடைய வியாதியிலிருந்தும் இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி விருந்து வைக்கும் போது அந்த இடத்துல நடந்த சம்பாஷணையை குறித்து நம்ம கடந்த வாரத்துல தியானிச்சோம். இந்த வாரத்துல அந்த சமயத்துல என்ன சொன்னாங்க? இவர் என்ன பண்றாரு? இவர் வந்து பாவிகளோடும் ஆயக்காரரோடும் இருக்கிறார். பாவிகளோடும் ஆயக்காரரோடும் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்யறாரு? அவர் வந்து அவர் வந்து இவர் புசித்து குடிக்கிறார். அதாவது இந்த பரிசேயர்கள், அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் மேல இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் ஒண்ணுமே சாப்பிடல, அதனால இவன் ஏன் பட்டினி கிடக்கான் அப்படின்ட்டு அவனை வந்து கேள்வி கேட்ட இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவனை எப்படி ஈஸியா அந்த அந்த வசனம் அந்த வசனத்தை வாசி. கண்டு போஜனபானம் பண்ணுகிறது. இவர் இயேசுவை வந்து என்ன சொல்றாங்க? இவர் எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. இவர் எந்த சமயத்திலையும் விருந்து தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. அது விருந்து யாரு கூட சாப்பிடுறாரு? விருந்து சாப்பிடுறது அவர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் அவர் என்ன செய்யறாரு? பாவிகளையும் ஆயக்காரரையும் பாவிகளையும் ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதை பத்தி அவரே சொல்றாரு, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஒண்ணும் பெரிய அதிசயம் இல்லை. ஏன் அதிசயம் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க வேண்டும். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இழந்து போனதை மனுஷனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர்களை தேடி வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நோக்கமும் திட்டமும் மத்தேயுனுடைய முதல் அதிகாரத்தை பார்க்கும் போதே என்ன தூங்குறீங்களா? ரெஸ்ட் எடுங்க, போங்க. கம்யூனியன் சோதரம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை பார்த்தா, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பது குறித்த அந்த நோக்கமும் கூட அதுல எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தால நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த காரியங்களை ஞாபகப்படுத்துவது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற மத்தேயு முதலாவது அதிகாரத்துல பார்க்கும்போது அதுல வந்து அவர் இவரை பெற்றான், இவர் அவனை பெற்றான் அப்படின்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அதுல
முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு உங்களோட ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், பட் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் 4 பெண்களை நாம் பார்க்க முடியும். 4 பெண்கள் அந்த இடத்துல காணப்படுகிறார்கள். அதுல முதலாவது பெண்ணுடைய பெயர் தாமார், இரண்டாவது பெண்ணுடைய பெயர் எஸ்தர், மூன்றாவது பெண்ணுடைய பெயர் ராகாப், நாலாவது பெண்ணுடைய பெயர் என்னது? முதல்ல வந்து முதல்ல வந்து தாமார், அதுக்கப்புறம் ராகாபு, அதுக்கப்புறம் ரூத்து, அதுக்கப்புறம் சாலமோனுடைய மனைவி உரியாவின் மனைவி ஆகிய பத்சேபாள். உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் அப்படின்னு போடும்போது அதுக்கப்புறம் அது ஒண்ணு. ரெண்டாவது வேசியாய் இருந்த ராகாப், ஆண்டவருடைய சமூகத்தில் சேரவே கூடாத அம்மோனிய வம்சத்தில் பிறந்த ரூத். அதுக்கப்புறம் தாமாருடைய கதை நமக்கு தெரியும். இவர்களை விட மோசமானவர்களை நம்ம தெரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இவர்களை இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் ஆண்டவர் நியமித்திருக்கிறார் அப்படின்னா அதுல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே வந்தார். பாவிகளை விடுதலையாக்கும்படியாக அவருடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி, அவர்கள் ஏதேனிலே ஆதாம் தோற்ற அந்த காரியங்களை, ஆளுகையையும் அதிகாரத்தையும் அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை பழைய நிலவரத்துல கொண்டு வர வேண்டும். ஆதி நிலை ஏகுதல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கே வந்தார். அப்போ இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட மக்கள் இருந்த அந்த சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்து இப்ப இங்க என்ன பண்றாரு? இவர்களை சந்திக்கிறார். அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் என்ன? முதலாவது கம்ப்ளைண்ட் என்ன? இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் சாப்பிடுகிறார். இப்ப அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சாப்பாடுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இவர் இப்படி ஒரு பெரிய ஒரு ரபியா இருக்கிறார், இவர் ஏதோ ஒரு புதிய ஒரு இதை சொல்ல வராரு அப்படின்னா, இவர் இந்த மாதிரியான ஜனங்களோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம், திட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் அது அல்ல. இயேசு கிறிஸ்து தெளிவாக எதற்காக தான் வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்கிறது அப்படிங்கிறது பாவம் செய்தவர்கள் மட்டும் இல்ல, தங்களுடைய குறைவுகளை அறிக்கையிடுகிறவர்கள் அல்லது தங்களுடைய குறைவுகளை அறிந்தவர்கள். அதனாலதான் ஆண்டவர் அவருடைய அந்த சர்மன் ஆன் தி மவுண்ட்ல என்ன சொன்னாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களது தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது on themselves, on their own, they find that they are not fit enough, they are not good enough, they are not smart enough to ஆண்டவருடைய சமூகத்தை சேருவதற்கோ ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கோ என்னிடத்தில் தகுதி இல்லை, நான் குறைவுள்ளவன் என்பதை கண்டு உணர்ந்தவர்களுக்கு தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவர்களைத்தான் சேர முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்களோடு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இதுல பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்தவர் இங்க என்ன சொல்றாரு? எடுத்த உடனே இங்க என்ன நடக்குது பாருங்க. இதுல இங்க இங்க என்ன நடக்குது? முதல்ல ஒரு கூட்டம் என்ன கேட்டுச்சு? இவர் ஏன் சாப்பிடுறாருன்னு கேட்டுச்சு. இப்ப அதுக்கு அடுத்த ஒரு கூட்டம் வருது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த பகுதி. அங்க என்ன கேக்குறாங்க? இந்த சீஷர்கள் என்ன கேக்குறாங்க பாருங்க. அந்த யார் வரானா? 9:14 இப்படி சொல்லுது. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து
நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்காமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். இது லூக்கால நினைக்கிறேன். வெறுமன யோவானுடைய சீஷர்கள் மட்டும் வரல, அங்கு வந்தது யாரு? யோவானுடைய சீஷர்களும் வந்தார்கள், பரிசேயருடைய சீஷர்களும் வந்தார்கள். இவங்க 2 பேரும் வந்து இப்ப இவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. யார்கிட்ட? ஏசப்பாட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? நாங்க உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்காமல் இருப்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த யூதர்கள் அவருடைய அவருடைய மதத்தினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? உபவாசத்தை ஒரு பகுதியாக, ஒரு ரிச்சுவலாக அவர்கள் மாற்றி விட்டார்கள். ஏன் ரிச்சுவலாக மாற்றினாங்க அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை உபவாசிக்க சொல்லவே இல்லை. யூத மதத்துல அல்லது அந்த அவர்கள் பின்பற்றுகிற அந்த தோரா அடிப்படையாக அவர்கள் பின்பற்றுகிற அந்த யூத மதத்தில் மொத்தத்திலேயே பார்த்தா லேவியராகமம் 24வது அதிகாரத்துல நினைக்கிறேன், வருஷத்துல ஒரு முறை அந்த ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படும் போது, பாவ நிவாரண பலியாக அடிக்கப்படும் போது, அவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை உபவாசிக்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இந்த மதவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, அதை எடுத்து வாரத்துக்கு 2 முறையாக நான் உபவாசிக்கணும். அதுல அந்த 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 வசனத்தை 9:14 கிங் ஜேம்ஸ்ல வாசி பார்ப்போம். கிங் ஜேம்ஸ்ல வாசி. மேத்யூ 9:14 இன் கிங் ஜேம்ஸ். இங்க அவங்க அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க. Why do we and Pharisees fast off? Why do we and the Pharisees fast off? நாங்கள் ஏன் உபவாசிக்கிறோம்? அவங்களுக்கு ஏன் உபவாசிக்கிறோம்னு கூட தெரியல, ஆனால் உபவாசிக்கிறார்கள். ஆண்டவர் எதற்காக உபவாசத்தை நியமித்தார்? உபவாசம் என்கிறது, இயேசு உபவாசம் இருந்தாரு, மோசே உபவாசம் இருந்தாரு, எலியா 40 நாள் சாப்பிடாம இருந்தான். இப்படி ஜனங்கள் தங்களுடைய என்னது வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் புசியாமலும் குடியாமலும் அவங்க உபவாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேர் என்ன, எஸ்தருக்காக அந்த ஜனங்கள் உபவாசித்தார்கள். அப்படி உபவாசம் இருந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு, பைபிள்ல உபவாசம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல, இருக்கு. உபவாசத்துக்கு ஒரு இடமும் இருக்கிறது. அந்த எல்லா இடங்களையும் நம்ம போய் பார்த்தா அந்த உபவாசங்கள் எல்லாமே ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சியின் போதுதான் ஒரு துக்கம் நடந்திருக்கிறது அல்லது ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சமயத்துல அவர்கள் உபவாசிக்கிறது. ஆண்டவர் வந்து அப்படி அப்படி உபவாசித்தார்கள், ஜனங்கள் உபவாசித்தார்கள். ஆண்டவர் ஒரு தடவை தான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உபவாசிக்க சொன்னாரு. ஆனால் இவர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க? இவர்கள் அதை மதமாக்கி விட்டார்கள். மதத்துல இப்ப வந்து என்ன வந்துருச்சு? ஃபாஸ்டிங் வந்துருச்சு. நீ ஃபாஸ்டிங் இருந்தியா? அதுல இது வந்து நம்ம சில விஷயங்கள் சொல்லத்தான் செய்யணும். அது இதுக்கு இல்ல. ஆண்டவர் வந்து அந்த மத்தேயுனுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல அந்த மலை பிரசங்கத்துல அப்படியே சொல்லிட்டே வரும்போது அவர் என்ன சொல்லுவாரு? உங்களுடைய நீதி இவர்களுடைய நீதியை விட அதிகமா இருக்கணும். அந்த வசனம் எங்க இருக்கு? அந்த மத்தேயுலதான் இருக்கு. 5வது அதிகாரமா 6வது அதிகாரம். உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை பார்க்கணும்
தமிழ் பைபிள தேர்ந்தெடு. அது பரிசேயருடைய நீதி. ஆ, 5:20 வாசி. ஆ, வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆண்டவர் சொன்னத இந்த வசனத்தை இவங்க வியாக்கியானப்படுத்துறேன்ட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்க? பரிசேயர்கள் சதுசேயர்கள். பரிசேயர்கள் எத்தனை நாள் உபவாசித்தார்கள்? வாரத்துக்கு 2 தடவை. இந்த வாரத்துக்கு 2 தடவை உபவாசித்த ஒரு ஃபேமஸான பேர்வழி யாரு? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என்னுடைய வருமானத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் அப்படின்னு பீத்துன அந்த பரிசேயனுடைய நீதியை பார்த்தும் உன்னுடைய நீதி அதிகமா இருக்கணும். அதனால நீ என்ன செய்யணும்? வாரத்துக்கு நீ 3 தடவை உபவாசிக்க வேண்டும். வாரத்துக்கு 3 தடவை உபவாசிக்கணும்னு சொல்லி எப்படி சொல்லிட்டாங்க? சனிக்கிழமை காலை உபவாசிக்க வேண்டும், அதுக்கப்புறம் சனிக்கிழமை இரவு உபவாசிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை காலையில உபவாசிக்க வேண்டும். அப்படி உபவாசிச்சுட்டா நீ வந்து பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் அதிகமான நீதி செய்து விட்டாய். இப்படியெல்லாம் பரலோகத்துக்கு குவாலிஃபை ஆக முடியாது. இயேசு சொல்லியிருக்காரு, அவருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும். தன்னால நீதிமான் ஆக முடியுமா? உங்களால நீங்களாகவே நீதிமான் ஆகிட முடியுமா? முடியாது. நாம் நீதிமான் ஆவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசத்தினாலதான் நம்ம பிழைக்கிறோம். அப்போ விசுவாசத்தினால பிழைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கிரியையோடு இணைச்சு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கிரியை செய்ய வேண்டும், நாம் உபவாசிக்க வேண்டும். உபவாசிக்கணுமா? உபவாசிக்கணும். உபவாசத்துக்கு அவசியம் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட மதமாக அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்ற, இது இவன் கேட்கான் பாருங்க. இவன் என்ன கேட்கான்? Why do we and Pharisees fast often? இவர்களுக்கு தாங்கள் எதற்காக உபவாசிக்கிறோம் என்றே தெரியவில்லை. உபவாசிச்சா அப்ப வருத்தமா இருக்கியா? இல்ல. சரி உபவாசிக்கிறேன்ற, ஜெபம் பண்ணியா? இல்ல. சரி உபவாசிக்கின்றன்ற, பைபிள் வாசிச்சியா? அதுவும் இல்ல. ஆனால் நான் உபவாசிக்கிறேன். எதுக்கு? வெறுமன மார்க் வாங்குறதுக்கா? மார்க் வாங்கி பிரயோஜனம் இல்லை. You cannot impress God with your fasting. He is not going to be impressed. Maybe others will be impressed. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் உபவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவும் உபவாசிக்க தான் சொல்றாரு. ஆனா இவங்கள மாதிரி உபவாசிக்காதன்றாரு. இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்ண சொல்றாரு, இவங்கள மாதிரி ஜெபம் பண்ணாத. இயேசு கிறிஸ்துவும் கொடுங்கன்னு சொல்றாரு, இவங்கள மாதிரி கொடுக்காத. அந்த யூத மதம் ஜெபம், உபவாசம், ஈகை, இந்த 3ஐயும் ஒரு இதா அதை வந்து அவருடைய ரிச்சுவல்ல ஒரு பகுதியாக மாற்றி வைத்திருந்தது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணும்போது நீண்ட ஜெபத்தை பண்றாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படி நீண்ட ஜெபத்தை பண்ணும்போது என்ன? இந்த நீண்ட ஜெபத்தின் மூலமாக அப்பா ஒரு பாரு எவ்வளவு நீளமா ஜெபம் பண்றாரு, பெரிய ஆள் போல அப்படின்னு மத்தவன் வேணா, சுத்தி இருக்கிறவன் மத்தவன் வேணா இம்ப்ரெஸ் ஆவானே ஒழிய ஆண்டவர் ஒன்னும் இம்ப்ரெஸ் ஆக போறது இல்லை. அடுத்தது, உபவாசிக்கும் போது மற்றவர்களை போல முக வாடலா இராதேயுங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நான் உபவாசம் இருக்கேன். ஒரு சமயத்துல ஒரு பாஸ்டர் இப்படிதான் அனௌன்ஸ் பண்ணார், நான் 40 நாட்கள் உபவாசிக்கிறேன், அதனால யார் யாரெல்லாம் உங்களுடைய ஜெப குறிப்புகளை கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு. இவர் 40 நாள் உபவாசம் இருந்த உடனே அங்க என்ன இதா நடக்குது? அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து தன்னை வந்து ஜனங்கள் மத்தியில அவர் வந்து பிரபலப்படுத்திக்கிறார். நான் 40 நாள் உபவாசிக்கிறேன். அப்பா
அவ்வளவு பெரிய பக்திமான் அப்படின்னு மக்கள் நினைக்கணும். அதுக்காக மக்கள் மத்தியில மார்க் வாங்குறதுக்கு தான் அது பயன்படுமே ஒழிய நமக்கு பயன்படாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் அதனாலதான் என்ன சொன்னாரு? இவர்கள் ஆஹ் ஆண்டவர் அந்த சீஷர்கள்ட்ட என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? இப்போ அந்த உபவாசமே எதற்காக உபவாசம்? ஒரு துக்கத்தை முன்னிட்டு தான் உபவாசம். ஆனால் இனிமேல் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இங்கு அவர்களுக்காக ஆண்டவர் குறித்த அந்த மேசியா வந்து விட்டார். மேசியா இப்போ அவங்க மத்தியில இருக்காரு. அப்போ மேசியாவை வச்சுக்கிட்டு மணவாளனை வைத்துக் கொண்டு மணவாளனுடைய நண்பர்கள் துயரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலத்துல எல்லாம் யூத திருமணங்கள் என்பது 7 நாள் நடக்குமா அந்த ஃபங்க்ஷன். இந்த 7 நாளும் புசிப்பு குடிப்பு கொண்டாட்டம், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த இடத்துல துக்கத்துக்கு இடமே இல்லை. அப்போ அந்த அதுக்குரிய எல்லா விஷயங்களையும் அந்த அந்த மணவாளனுடைய தந்தை அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் என்ன பண்ணுவாராம்? அது எல்லாம் he will make sure that everything is overflowing. அதனாலதான் நம்ம அந்த ஆண்டவர் செய்த அந்த முதலாவது அற்புதமாகிய அந்த கானாவூர் கல்யாணத்துல இந்த ரசம் காணோம்ன உடனே, ரசம் குறைஞ்சு போச்சுன உடனே அந்த ஜனங்கள் மத்தியில ஏற்பட்ட பதட்டத்தை பார்த்து அவர்கள் மரியாளை தொடர்பு கொள்ள மரியாள் இயேசுவிட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால நமக்கு மணவாளன் நம்முடைய மத்தியில இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்ம துக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இந்த யோவானுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஆனா நீங்க சரியா அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, யோவான் எதுக்காக அனுப்பப்பட்டான்? அவன் மேசியாவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக மிக குறிப்பிட்ட ஒரு அஜெண்டா அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவர் அவனை அனுப்பியிருந்தார். அவன் அந்த வேலையை அவன் அழகாக செய்தான். செய்துட்டு அவன் என்ன பண்றான்? இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்று அவன் உலகத்துக்கு பகிரங்கமாக அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அப்படி சொன்ன உடனே வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவானுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தனர் அல்லது இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். மிக தெளிவாக அவன் என்ன சொல்றான்? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். என் வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே என்னுடைய I will not be stealing the limelight. I will be going out and Jesus Christ is going to take the limelight அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவன் தன்னை ஒழித்துக் கொள்ளும் போது அங்க என்ன நடக்குது? எல்லா சீஷரும் இயேசுவை பின்பற்றவில்லை என்பது இப்ப வாசிக்கும் போது தெரிய வருது. அவனே சொல்லிட்டான், நீ போ, நீ இனிமே இயேசு கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய சீஷர்களை அவனே அனுப்பிவிட்ட போது, இல்ல நாங்க யோவானைத்தான் பின்தொடர்வோம். நாங்கள் யோவான் தான் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய சபை, எங்களுடைய உபதேசம், எங்களுடைய சட்ட திட்டங்கள், நாங்க இதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க அதுலயே தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டத்தை தான் இந்த இடத்துல பாக்குறோம். அவங்களுக்கு தாங்கள் எதற்காக உபாசிக்கிறோம்னு தெரியல, அவங்க எதுக்காக ஜெபம் பண்றோம்னு தெரியல. அவங்க ஏதோ ஒரு 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 மாயையில் சிக்கி அதிலேயே சுற்றி சுழண்டு கொண்டு இருக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு விடுதலை பெறும் வழியும் தெரியல. ஆனா இயேசு கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? மூணு அனாலஜிஸ் சொல்றாரு. முதலாவது மணவாளனுடைய அனாலஜி சொல்றாரு, அடுத்தது வஸ்திரத்தினுடைய அனாலஜி சொல்றாரு, அதுக்கப்புறம் ரசத்தினுடைய அனாலஜி சொல்றாரு. இந்த மூணு சொல்லி
இந்த மூணும் சொன்னது நிமித்தமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் வந்து இருக்கிறத சரி பண்ணி அத வந்து திருப்பி எடுத்து நான் ஒரு காரியத்தை உருவாக்க வரவில்லை. நான் எனக்கும் இந்த யூத மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யூத மார்க்கத்துல இருக்கிறத சரி பண்ணி தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை வந்து சரி பண்ணி எப்படியாவது ரிப்பேர் பண்ணி அது பேர் என்ன அப்படி சரி பண்ணி ஓட விட்டுறலாம். இல்ல, இயேசு கிறிஸ்து அதற்காக வரவில்லை. அந்த முற்றிலுமாக அந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்யும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், இந்த வசனம் தெரியுமா? எடுப்போம். எரேமியா 31:31 இருந்து வாசிப்போமா? எரேமியா 31:31 அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை, அந்த பழைய உடன்படிக்கையெல்லாம் கிடையாது, அந்த பழைய உடன்படிக்கையை அந்த ஜனங்கள் அவமாக்கி போட்டார்கள். ஆகவே அவர் என்ன சொல்றாரு, அந்த வசனம் எப்படி சொல்லு பாருங்க. நான் அவர்கள் பிதாக்களை நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். இங்க வந்து ஆண்டவர் ஒரு முழுக்க 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 ஒரு புது ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார். அவருடைய நியாய பிரமாணத்தை உள்ளத்துல எழுதுறேன்னு, அவருடைய நியாய பிரமாணம்ன உடனே உங்களுக்கு வந்து 10 கற்பனை ஞாபகம் வரும். ஆனால் அந்த 10 கற்பனையை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு, 2 கற்பனையாக சுருக்கி விட்டார். அந்த 2 கற்பனை என்ன? முதலாவது, என்னை அன்றி வேற உனக்கு தேவர்கள் இல்லை. அது முதலாவது கற்பனை. 2வது கற்பனை என்னது? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அவ்வளவுதான். இதுல மொத்த நியாய பிரமாணமும் நிறைவேற்றப்பட்டது. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தாரே ஒழிய, இந்த யூத மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு அதை எல்லாருக்கும் போய் சொல்லணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய நோக்கமும் அல்ல, ஆண்டவருடைய திட்டமும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மிக தெளிவாக நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை வந்து, புதிய ஒரு இடத்தை, ஒரு புதிய ஒரு காரியத்தை தான் அவர் செய்யறாரு. அதுக்கு நம்ம வந்து நம்முடைய போக்கஸும் நம்முடைய பார்வையும் எப்படி இருக்கணும், அந்த புதிய உடன்படிக்கை வழியாகத்தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணுமே ஒழிய, அவன் வந்து வேத பாரகன் வந்து பரிசேயன் 2 தடவை உபவாசிச்சான், நான் அதனால 3 தடவை உபவாசிக்க போறேன். அவன் வந்து முழங்கால நின்று பைபிள் வாசிச்சான், அதனால நானும் முழங்கால நின்று பைபிள் வாசிக்க போறேன். அவன் 41 நாள் உபவாசம் இருந்தான், அதனால நானும் 41 நாள். இப்படி கிரியைகளினால் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். நம்பர் 1, அது உங்களால முடியாது. நம்பர் 2, அதனால ஆண்டவர் இம்ப்ரெஸ் ஆக போறது இல்ல. அது வந்து முழுக்க 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 ஒரு வியர்த்தமான முயற்சி. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நாம் செய்ய வேண்டியது அவருடைய இந்த அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்பது மட்டுமே நாம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு விஷயத்த பாக்குறோம். ஆண்டவர் அந்த அனாலஜில சொல்றாரு. என்ன அனாலஜி சொல்றாரு? ஒண்ணு வந்து மணவாளன்னு சொன்னாரு. அடுத்தது 2வது என்ன சொன்னாரு? பழைய துணிய கிழிஞ்சுனா அதுல என்ன செய்ய மாட்டாங்க? புது துணிய வச்சு தச்சு அந்த ஓட்டைய மறைக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த சமயத்துல இப்போ மாதிரி ப்ரீ ஷ்ரங்க் கிளாத்ஸ் எல்லாம் அந்த சமயத்துல கிடையாது. இப்போ வரக்கூடிய துணிகள் அது வந்து என்ன எப்படி நமக்கு நம்ம கிட்ட வரும்போதே அது ப்ரீ ஷ்ரங்கா தான் இருக்கு. அதாவது எத்தனை தடவை துவைச்சு எடுத்தாலும் அது வந்து மேலும் சுருங்காது. ஆனால் அந்த காலத்துல அந்த டெக்னாலஜி இல்ல. அந்த காலத்துல வந்து எப்படி பார்த்தாலும் துணி துவைச்ச உடனே என்ன பண்ணும்? சுருங்கத்தான் செய்யும். அந்த சமயத்துல அவர்கள் இப்போ காட்டன்லயும் துணிகளை அவங்க நெய்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உல்லுலையும் வேற என்ன அதுலயும் அவங்க ட்ரெஸ் தச்சாங்க, கம்பளிலையும். ஆனால் அது எல்லாமே என்ன ஆயிரும்? அது வந்து தண்ணியில முக்குனா சருன்னு சைஸ் குறைஞ்சிரும். அப்போ அப்படி குறையும் போது என்ன ஆகுது? அந்த அந்த ஓட்டை வந்து இன்னும் பெருசாகத்தான் ஆகுமே ஒழிய அது ஒரு நாளும் சரியாகாது. அதனால நம்ம என்ன முயற்சி பண்ணியும் நம்ம வந்து பரிசேய மார்க்கத்தை உயிர்த்தெழ வைக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சிக்கிறதும் அதை செய்யும்படியாக நம்ம வந்து முற்படுவதும் அடிப்படையில் தவறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுத்தும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இன்னொரு உதாரணத்தையும் சொல்றாரு. அது என்ன உதாரணம் சொல்றாரு? ஆஹ் வந்து புது ரசத்தை என்ன செய்ய மாட்டாங்களாம்? பழந்துருத்திகளில் ஊற்றி வைக்க மாட்டார்கள். அப்படி ஊற்றி வைத்தா என்ன ஆகும்? ரசமும் சிந்திரும், அந்த துருத்தியும் உடைஞ்சு போயிடும். அந்த காலத்துல அவங்க துருத்திகள் எதுல செய்தாங்க? தேவர் மேட் ஆஃப் ஒயின் ஸ்கின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தோல்ல தான் அதை வந்து ரசத்தை ஊத்தி வைப்பாங்க. அப்படி ஊத்தி வைக்கும்போது அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும்? அதுல வந்து ஏற்படுகிற அந்த கேஸ் வரும்போது அந்த அந்த ஸ்கின் என்ன பண்ணும்? அது வந்து ஒரு சமயத்துல அது தாங்க முடியாம, பிரஷர் தாங்க முடியாம உடைஞ்சிரும். ஆனால் புதிய ஸ்கின்ல இருந்ததுன்னா அதுல வந்து அது என்ன பண்ணும்? இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து அது என்ன பண்ணும்? அதுக்கு ஏத்த மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். அதனால என்ன நடக்குது? ஒயினும் சேஃபா இருக்கு. அந்த பாதுகாக்க ஊற்றி வைத்திருந்த அந்த ஸ்கின்னும் பாதுகாப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து பழைய ரசத்தை வந்து நம்ம இதுல இது பண்ண வேண்டியது இல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிறோம். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அவருடைய பாதையில் நடத்தும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவரை பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டுமே தவிர நம்ம வந்து சடங்காச்சாரங்களை நம்ம முக்கியத்துவப்படுத்த கூடாது. நமக்கு சடங்காச்சாரங்கள் முக்கியம் இல்ல. ஒரு டிசிப்ளின் அவசியம். ஆனால் சாங்கியங்கள் அவசியம் இல்ல. டிசிப்ளின் ரொம்ப கண்டிப்பா நமக்கு தேவை. ஆனால் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் அது சரி அப்படிங்கிற அந்த காரியங்களை நம்முடைய புதிய உடன்படிக்கையில நமக்கு ஆண்டவரே ஏற்படுத்தல. ஆண்டவர் ஏற்படுத்தாத சுமையை நாம் சுமத்தக்கூடாது. அதனாலதான் கலாத்தியர்ல வந்து 3வது அதிகாரம் நினைக்கிறேன், 3வது அதிகாரம் 26, 27 இப்படி சொல்லும். என்ன சொல்லும் பாருங்க, வசனத்தை வாசிப்போமா? கலாத்தியர் 3:26, 27. கலாத்தியர் 3:26, 27 வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களின் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாம போய் அந்த இதுல பிணையில போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம போய் மாட்டக்கூடாது. இப்போ நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுல ஒரு இந்த ஹோல் எபிசோட், இதுக்கு முன்னாடி போன வாரம் அவர் வந்து லேவியை கூப்பிட்டாரு. லேவியினுடைய வீட்டுல விருந்து உண்டதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்துல வந்து இயேசுவிடத்துல இவருடைய சீஷர்கள் வந்து நீங்க ஏன் உபாசிக்கல அப்படின்னு கேட்கறத பாக்குறோம்.
இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எழுந்து வா அப்படின்னு சொன்னாரு. அவன் அப்படியே எழுந்து வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி அந்த இடத்துக்கு போகவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, அப்படி எழுந்து வந்த அந்த மத்தேயு, லேவியின் குமாரனாகிய அல்பேயுவின் குமாரனாகிய லேவி, அவன் என்ன பண்ணான்? மற்ற தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்த பாரமுடையவனாக காணப்பட்டான். தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்த பாரமுடையவனாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக, அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறவனாக, அவர்களை தேவனுடைய சமூகத்தில் கூட்டி வருகிறவனாக காணப்பட்டான். நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல ஜனங்களை கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அது மட்டும் இல்ல, நம்ம கடைசி வரையிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பழைய காரியங்களை எடுத்து கொண்டு ஒரு மனுஷர்களிடத்துல திணிப்பதற்கு பதிலாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்காரு, அதிலிருந்து நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமே தவிர, நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ஏதோ பழைய காரியத்தை உருட்டி பரட்டி அதை புதுசாக்கி நீ உபவாசரு ஜனங்களை கிருபைக்குள்ளாக நடத்த வேண்டுமே ஒழிய கிரியைகளுக்குள்ளாக நடத்துவர்களாக நாம் காணப்படக்கூடாது என்கிற இந்த 3 காரியங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒரு காலமும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா எப்பவும் நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். ஒருபோதும் ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போகிறவர்களாக காணப்படக்கூடாது. ஒண்ணு. 2வது, நம்ம எப்பொழுதும் மற்ற ஜனங்களை குறித்த கரிசனை உடையவர்களாய், ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துல வச்சிருக்காரு, நம்மள ஒரு ஸ்கூல்ல வச்சிருக்காரு, நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஒரு தொழில வச்சிருக்காரு, ஒரு கிளாஸ்ல உட்கார வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அவர்களிடத்துல இயேசுவை வெளிக்காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. அதுக்கு நம்ம ஒப்பு கர்த்தர் தாமே நமக்கு செய்வாராக. நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையை குறித்தும் ஆண்டவரே பலவைகளை மாற்றி எல்லாம் புதிதான ஆண்டவரே ஒரு நிலவரத்துல எங்களை மாற்றி இருக்கிறபடினா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது ஒரு உறவு என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தி. ஆண்டவரே, ஆண்டவரோடு இருக்கிற உறவை முக்கியத்துவப்படுத்தாமல் அது மற்ற ஏதோ செய்யக்கூடிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி ஒருவேளை நாங்கள் கடந்த நாட்கள்ல வாழ்ந்திருந்தால் ஆண்டவரே அதை மாற்றி, ஒரே மணவாளனாகிய நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், ஒரே எங்களுக்காக இன்னும் பரிந்து பேசிக்கொண்டு உறவில தொடர எங்களுக்கு தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எல்லா துதி கனமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் தயவு செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.